மாயை என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை கிருஷ்ணரிடம் நாரதர் மாயை என்பதை பற்றி கேட்டார். கிருஷ்ணர் தனக்கு தாகமாக இருப்பதாகவும் முதலில் தனக்கு ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வந்து தரும்படி கேட்டார். நாரதரும் தண்ணீர் எடுக்க ஆற்றங்கரைக்கு சென்றார். அங்கு ஒரு அழகான பெண்ணை கண்டார். அவள் அழகில் மயங்கிய நாரதர் அவளை மணந்து கொண்டார். வருடங்கள் கடந்தது. அவர்களுக்கு மகன் மற்றும் மகள்கள் பிறந்தனர். அப்போது நாரதர் வாழ்ந்து வந்த கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்தது. அவரது மனைவி, மகன், மகள்கள் என அனைவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அழிவை ஏற்க முடியாமல் நாரதர் தன் இறைவனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அழைத்தார். உடனே பொங்கி வந்த வெள்ளம் மறைந்து பல ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணரிடம் பேசிக் கொண்டிருந்த இடத்தில் நாரதர் நின்று கொண்டிருந்தார். இச்செயலால் நிரந்தரமற்றவைகளில் திளைத்து இருப்பதுதான் மாயை என்பதை கிருஷ்ணர் விளக்கினார்.